வெல்கம் பேக் டு மை சேனல். நைஸ் டு நாட் மீட் யூ சீரிஸோட 9th எபிசோட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் எதில் முடிச்சிருந்தாங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த ஆன்லைன் ஆப்பில் பேசிட்டு இருந்த பையன் கூட மீட் பண்ணலான்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு ஒரு இடம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அங்கே வந்துட்டு ஹீரோக்கு பதிலாக அவர் டேரக்டர் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் ஃபைனலாக அப்போ தான் அவங்க ஹீரோக்கே தெரியுது அவங்க பார்க்க வந்தது ஹீரோயின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போகிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து அந்த டேரக்டர் வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, உங்களை நான் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான், ஆனால் என்னோ நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குல்ல அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா இதானே நம்ம ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம் அப்படி சொன்னோன்னே, இல்லையே நம்ம இதை ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோமே அப்படின்ட்டு ஹீரோன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பக்கத்தில் தான் ஹீரோவும் வந்துட்டு இன்னொரு டேபிளில் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் வந்து இருமிட்டே இருக்காரு. எப்போல்லாம் அவர் வந்து டேரக்டர் வந்து தப்பாக ஆன்சர் சொல்கிறாரு அப்போல்லாம் அவர் இருமிட்டே இருக்காரு. அவர் ஃபோன் பண்ணுறாரு, ஆனால் டேரக்டர் வந்து என்ன ரீசன் தெரியல, ஆனால் ஃபோன் எடுக்க மாட்டுறாரு. ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு டவுட் வந்துடுது. அப்போ வந்து அவங்க கேட்குறாங்க, அப்போது நம்ம ஃபஸ்ட் எங்கே மீட் பண்ணோம் சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு ஸ்டேஷன் பேர் சொல்கிறாங்க. கரெக்ட். அப்போ ரெண்டாவது கேள்வி இதுதான், கங்பில் கியூவோட எந்த சீசன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. உடனே வந்து சீசன் 3ன்ட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காரு. அது கேட்டு டேரக்டர் சொல்கிறாங்க. அப்புறம் லாஸ்ட் கொஸ்டின், எனக்கு பிடிச்ச ஒரு டைலாக் சொல்லுங்கள் அப்படின்னே கரெக்டாக அதையும் வந்துட்டு ஹீரோ சொல்ல டேரக்டர் கண்டுபிடிச்சி சொல்லிடுறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, ஓகே நம்ம தான் வந்து ஃபோனில் பேசணும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்துட்டு அந்த டேரக்டருக்கு கால் பண்ணுறாரு. அவன் எடுக்காமல் நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன், இது எப்படி மூவ் பண்ணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அமைச்சிட்டாங்க. ஹீரோ வந்து தலையை குடிச்சிட்டே நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து அவர் யோசிக்கிறாரு, இந்த ஆப்பில் பேசின பொண்ணு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேசியிருக்கோம், இந்த ரிப்போர்ட்டர் நேரில் பார்க்குற அந்த ஹீரோயின் ரிப்போர்ட்டர் வந்து அவங்க வந்து ரொம்ப ஹாஷாக பேசியிருப்பாங்க. அவங்க நினைக்கிறாங்க இந்த பொண்ணு என்னோட ரொம்ப பெரிய ஃபேனுன்னு சொல்கிறா, ஆனால் வந்துட்டு என்னை நேரில் பார்க்கும் போதெல்லாம் அசிங்கமாக திட்டுறது, அடிக்கிறது, உதைக்கிறது இப்படி தானே இருக்கிறா, இவ எப்படி வந்து என்னோடைய பெரிய ஃபேனாக இருக்க முடியும் அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து டேரக்டர் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, அதில் எங்களுக்கும் அவளுக்கும் சண்டை வந்ததுனால அந்த ரணமே இன்னும் ஆறாமல் இருக்குது, அதனால என்னால் புதுசாக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயே போக முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரொம்ப ஜென்ரலாக தான் சொல்கிறாங்க. ஹீரோயினும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு என்னதான் கஷ்டமாக இருந்தாலும். ஸோ அவங்க மேபி வந்துட்டு இவங்க கூட ஹூக்கப் பண்ணலான்னு நினச்சிருப்பாங்க போல். பட் அவங்க ரிஜெக்ட் ஆன உடனே அவங்க கொஞ்சம் டல் ஆகிட்டாங்க. இப்போ வந்துட்டு டேரெக்டாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது அவங்க தம்பி அங்கே இருக்கும்போது சொல்கிறாரு, எனக்கு வந்து ஆடிஷனில் நான் செலக்ட் எடுத்தேன், என்ன இது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, கங்பில் கியூ தான் அப்படி சொன்னோடனே, அப்படியா சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இவங்க உள்ளே போகிறாங்க. உடனே அவங்க தம்பி கேட்குறாங்க, என்னடி ஏதாவது ரிஜெக்ஷன் ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு வந்தியா இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து கதை வெட்டி உதச்சிட்டு நீ வாயை முட்டு போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் டேரக்டரும் ஹீரோவும் மீட் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, டே நீ ஃபோன் அட்டன் பண்ணாமல் ஏன்டா இப்படி எரிச்சல் பண்ணிகிட்டே இருக்க அப்படி கேட்கும்போது டேரக்டர் சொல்கிறாங்க, என்னடா நீ எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிட்டே இருக்க, நீ என்ன ஏதோ தெரிஞ்ச பொண்ணுக்கிட்ட நான் பேச போன மாதிரி ஆக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ நிஜமாலே அது எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான்டா, அதனால தான் நீ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேச வேணாம் நான் சொல்ல வந்தேன் அப்படி சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க சொல்கிறாங்க, சரி வீடு இது வந்து ரிப்போர்ட்டர் தானே, எனக்கு தெரியும் அந்த பொண்ணு யாருன்ட்டு, அப்படி இருந்தாலும் இது உனக்கு நல்லது தானே, அந்த பொண்ணுக்கு மேலே ஆசை இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா, அந்த பொண்ணை பற்றி உனக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது இல்லையா அப்படி சொல்லும்போது, அதுதான்டா அந்த பொண்ணை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் நான் தான் அந்த பையன் அவளுக்கு தெரியாது இல்லையா அப்படின்ட்டு அவரு சொல்கிறாரு. சரி இதுக்கு நடுவில் நம்ம ஒன்று பேசலாமா அப்படின்னு கேட்கும்போது, சொல்லி என்ன, நான் வந்து நெக்ஸ்ட்டு ஷூட் ஸ்டார்ட் ஆக போது நிறைய ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வச்சுருக்கேன் அப்படி சொன்னாலே, டே இது பேச இதுதான் டைமாடா, ஏன்டா என் உயிரை வாங்குற போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாரு. போகும்போது டேரக்டர் ஒரு போட்டு போகிறாரு, ஒருவேளை நீ வந்து இன்னொரு ஆளை அமிச்ச மாதிரி ஏன் வந்து அந்த ஆன்லைன் ஆப்பில் இந்த பொண்ணு கூட வேற ஒரு ஆளை அமிச்சிருக்க கூடாது அப்படி சொன்னோன்னே ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு அவங்களுக்கு புல்லரிக்க ஆரம்பிச்சிடுது. ஹீரோயினை காமிக்கிறாங்க, அவங்க ஆஃபீஸில் இருக்காங்க. என்ன பண்ணாலுமே வந்துட்டு அந்த டேரக்டர் சொன்னதான் ஞாபகம் வருது, என்னால் வந்துட்டு இப்போதைக்கு யாரையும் விரும்ப முடியாது அப்படி சொன்னாங்க இல்லையா, அதுதான் ஞாபகம் வந்துட்டே இருக்குது. ஹீரோயின் அப்புறம் வெளியில் வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவங்க யோசிக்கிறாங்க, அந்த ஆன்லைன் ஆப்பில் அந்த பையன் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா, இது போல் வீட்டுக்கு போகும்போது மழை அடிக்குது, மழையில் நினையாமல் போ அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது ஞாபகம் வருது. இப்போ வந்துட்டு ஐயோ நான் இன்னைக்கு அம்பரில் எடுத்துகிட்டு வரல நினச்சிட்டு தலையில் வந்துட்டு அந்த பேக் வச்சுட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ வந்து யாரோ கொடை பிடிக்கிறாங்க. யாருடான்னு பார்த்தா மிஸ்டர் லீ தான். லீ வந்துட்டு சொல்கிறாரு, இந்த அம்பரில் வச்சுக்கோ நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை உங்களுக்கு வேண்டாமா நீங்கள் வச்சுக்கோங்க நான் அப்படியே ஓடிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. புடினா புடி அப்படி சொல்லி கையில் கொடுத்துட்டு அவர் ஒரு மாதிரி சோகத்தில் அப்படி நடந்து போயிடுறாரு. அப்போ ஹீரோனும் கொடை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வரும்போது அவங்க அந்த ரைஸ் குக்கர் பார்க்குறாங்க. ரைஸ் குக்கர் பார்க்கும்போது அந்த ஞாபகமே வந்துட்டு இருக்கா. அவங்க தம்பி சொல்கிறாங்க, வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை நான் எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.
ஹீரோவும் இன்னொரு பக்கம் அதே தான் நினச்சிட்டு இருக்காரு. அந்த ஆனியன் ஆப்க்கு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொன்னதும் அப்புறம் இந்த ஹீரோயின் வந்துட்டு மழையில் நனைஞ்சிட்டு ஓடினாங்க இல்லையா இனிஷியலில். ஸோ அதுவும் மாறி மாறி ஞாபகம் வந்துட்டு ஹீரோயின் வந்து ஒரு இன்டர்வியூக்காக போகிறாங்க. அங்கே வந்துட்டு அவங்களோட இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்துட்டு அவங்களோட பர்சனல் கொஸ்டின்ஸ் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறாரு, நீங்கள் படத்தை பற்றி கேளுங்க, நான் படத்தை பற்றி சொல்கிறேன் அப்படி சொல்லும்போது எல்லாரும் வந்து நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் ஆயிட்டீங்களாமே, மறுபடியும் பேட்சப் ஆயிட்டீங்களாமே, இந்த மாதிரி கேள்வி தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோயின் வந்து இன்டர்ப்ட் பண்ணிட்டு, உங்கள் கதையை நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்க, அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ரிஹர்ஸ் எல்லாம் பண்ணீங்க, அந்த மாதிரி தாட்ஃபுல்லான கொஸ்டின் கேட்டாங்க. அப்போ அவரும் வந்து மனசார அந்த ஆன்சர் சொல்கிறாரு. சொல்லிட்டு தனிமையில் நம்ம ஹீரோயினே மீட் பண்ணுறாங்க. கூப்பிட்டுட்டு சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் தான் வந்து கரெக்டான கொஸ்டின் கேட்டீங்க, இந்த லான்ச்சுக்கான தேவையான கொஸ்டின் தான் நீங்கள் கேட்டீங்க, ரொம்ப நன்றி, எனக்கு உங்கள் பிஸ்னஸ் கார்டு கொடுங்க அப்படி சொல்லிட்டு. அப்புறம் யாருமே இல்லாத மாதிரி எட்டி பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்துட்டு மீண்டும் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்துருக்கேன், ஆனால் அது அடிக்கடிக்கு பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு அப்படி சொன்னாங்க. இதே நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்களா? இல்லை, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ஆன்சர் தானே, உங்ககிட்ட என்னமோ சொல்லணும்னு தோணுச்சின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, உங்களுக்குள்ள சண்டையாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏன் பேசி தீர்க்கக்கூடாது அப்படி சொன்னாங்க. நான் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் நான் வந்து எந்த ரெக்ரெட்ஸும் விட மாட்டேன், நான் கண்டிப்பாக என்னோட ஃபுல்லை கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே ஹீரோனும் திங்க் பண்ணுறாங்க, ஓகே என்னதான் நமக்கு அது செட் ஆகலைனாலும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ அடுத்த நாள் வந்துட்டு ஷூட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே போனால் டேரக்டர் அவரை வச்சு செய்கிறாங்க. இந்த கட்டு சரியில்லை, அந்த கட்டு சரியில்லை, இல்லை மறுபடியும் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு ரிப்பீட்டட் மோடில் பண்ணுறாங்க. ஒரு சமயத்தில் அவர் டயர்ட் ஆகிடுறாரு. அந்த டைம் வந்துட்டு, என்னப்பா நீ எனக்கு கொடுத்த வாக்க மறந்துட்டியா அப்படி சொன்னோன்னே, இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படியே வந்து ரகலையாக போயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு ஹீரோ வந்து அவர் எல்லாருக்கும் லஞ்ச் வாங்கி கொடுக்குறாங்க. அங்கே பார்த்தா ஹீரோனோட தம்பியும் இருக்காங்க. அங்கே போயிட்டு அவர்கிட்ட கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறார், என்கிட்ட கேஷுவலாக இருப்பா, நீ சாதாரணமாக இரு அப்படி சொன்னோன்னே, நீ தானே இந்த ரோலுக்கு ப்ளே பண்ண போகிற அப்படின்னா, இல்லை நான் வேற ஒரு ரோலுக்கு ப்ளே பண்ண போகிறேன் சொன்னாங்க. அப்போ நான் முன்னாடி ரெக்கமெண்ட் பண்ண அந்த ரோலுக்கு யார் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க தம்பி தான், ஹீரோட தம்பியும் இங்கே அங்கே தான் இருக்காரு. உடனே சொல்கிறார், நோ அவர் வந்துட்டு நீங்கள் வந்து ஆக்ட் பண்ண வைக்கக்கூடாது, என்னோட தம்பி கிட்ட போய் நான் எப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி பிஹேவ் பண்ண முடியும், இல்லை நீங்கள் அவரை மாற்றுங்க அப்படி சொன்னேன். டேரக்டர்னு சொல்லுவார், இல்லை நான் உங்ககிட்ட ரெக்கமெண்டேஷன் மட்டும் தான் கேட்டேன், மீதியெல்லாம் என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இப்போ அந்த டைரக்ஷன் ஸ்பாட்லேயும் வந்துட்டு லீ வந்துடுறாரு. லீ எதுக்கு அங்கே வந்திருக்காருன்னா, அவங்க அம்மாவும் அதே கங்பில் கியூவில் நடிக்க போகிறாங்களாம். அதனால வந்துட்டு எல்லாருக்கும் வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ட்ரக்கே வச்சுட்டு அவர் வந்துட்டு அவங்க அம்மா ஃபோட்டோலாம் போட்ட மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியே வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு எங்கள் அம்மா பார்த்துக்கோங்க அப்படி சொன்னால், இல்லை உங்கள் அம்மா கிட்டேருந்து நான் நிறைய கைடன்ஸ் வாங்கிப்பேன் அப்படின்ட்டு அவரும் பொலைட்டாக சொல்லிக்கிறாரு. இப்போ வந்துட்டு ஹீரோயின் அப்புறம் ஹீரோட மேனேஜர் 4 பேரும் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. அங்க வந்து ஏதோ ஒரு நியூஸ் இருக்கு போல, அதை சொல்றதுக்கு தான் 2 பேரும் வந்திருக்காங்க. அப்போ ஹீரோயினும் மேனேஜரும் கேட்குறாங்க என்ன ஆச்சுன்ட்டு. இருங்க நான் ஒரு நியூஸ் சொல்லணும், ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃப்ரீ குடீஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, அங்க பார்த்தா கங்பில் கியூவோட சின்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இந்த ஃபேன் கிளப்க்குலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஐட்டம்ஸ்லாம். ஸோ ஹேண்ட் கஃப் இருக்கு, தொப்பி இருக்கு, கொடை இருக்கு, எல்லாமே வந்து கங்பில் கியூன்னு போட்டு எல்லாமே அப்படி இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு வந்து படப்படன்னு இருக்கு. ஆனாலும் அவங்க வந்து வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க. இப்போ வந்து ரிப்போர்ட்டராக இருக்காங்க இல்லையா, ஃபேன்கெல்லாம் காமிச்சிக்க முடியாது இல்லையா, அவங்க வந்து பார்த்தோன்னே மனசுக்குள்ள வந்து அப்படியே ஐயோ சூப்பராக இருக்கே அப்படி சொல்லி ரொம்ப ஆனந்தமாக இருக்காங்க. ஆனால் அதை வெளியில் காமிச்சிக்க முடியல. ஸோ ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம்மா உன்னால் எப்படி காமிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாரு. உடனே வந்துட்டு சரி இதெல்லாம் ஓகே, இது என்னங்க ஹேண்ட் கஃப் அப்படின்னே, இதை யாராலுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஆனால் என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும் போல். அந்த டைலாக்கை ஹீரோயின் கிட்ட கையில் போட்டு ஹேண்ட் கஃபாக கையில் போட்டுட்டு அதே மாதிரி ஆக்ட் பண்ணி காமிக்கிறாரு. ஹீரோயினால் தாங்க முடியல, அவங்க ப்ளஷிங்காக வருது. உடனே வந்து மேனேஜர் கேட்குறாங்க, என்னங்க இப்படிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்ட்டு கேட்கும்போது ஹீரோட மேனேஜர் சொல்கிறாரு, இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெயிட் பண்ணுங்க அப்படி, அது வந்து டீஸ் பண்ணுறதுக்காக நடந்துக்கிட்டாரு போல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஹீரோ சொல்கிறார், ஆமாம்மா அவங்க வந்து ஒரு மாதிரி உருன்னே இருந்தாங்க, அதனால அவங்க சிரிக்க வைக்கலான்னு நான் அப்படி ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோன்னு சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க அங்கேருந்து. ஹீரோவும் எனக்கு ஒரு கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவரும் வெளில வந்துடுறாரு. வெளில வரும்போது ஹீரோயின் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ ஒரு செக் பண்ணுறாரு, இது போல் ஆனியன் ஆப்பில் இருந்த பொண்ணு இவ தானா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக மெசேஜும் அனுப்புகிறாரு. அது அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வருது. அப்போ வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த பொண்ணை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ எல்லோரும் உள்ளே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அவருக்கே தெரியாமல் அவங்க ஹீரோயினுக்கு வந்து ஃபிஷ்ஷாக எடுத்து அவங்க ஹீரோயின் தட்டில் வச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு மேனேஜரும் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் என்னவோ லவ்வாங்கி மூட்ல ஹீரோயினே கவனிச்சிட்டு இருக்காரு. அப்போ டக்குன்னு கேட்டுடுறாங்க, இது போல் உங்களுக்கும் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஏதாவது போயிட்டுருக்கா எனக்கு சொல்லுங்களேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் ஆசையாக தட்டில் மீன் வச்சுட்டு இருக்காரு. அந்த கேப்பில் இது பாருங்க இப்படிலாம் கேட்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜரை திட்டிடுறாங்க. ஹீரோயினோட மேனேஜரும் வந்து முடிக்கிறாங்க, என்ன இவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு வெளில வந்துடுறாங்க. அப்போ மேனேஜர் கேட்குறாங்க,
நீ சொல்லு, ஹீரோக்கும் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஏதோ இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, நானும் அதை நினைக்கிறேன். ஏன்னா அவர் நான் அப்படி தானே சொன்னார் அப்படின்னா, நீ என்ன ஒரு ரிப்போர்ட்டர் தானே, அவரை நல்லா விசாரிப்போ அப்படி சொன்னேன். நான் அதை அப்படியே பண்ணிடுறேங்க அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஆஃபீஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிடுறாங்க. ஆஃபீஸ்க்கு வந்த ஹீரோயினும் வந்துட்டு கங்பில் கியூவோட அந்த குடீஸில் கொடுத்துருக்காங்களே அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆனியன் ஆப்பில் அவனுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இது போல் வந்துட்டு எனக்கு எப்படி ரிப்ளை பண்ணணும்னு தெரியல, ஆனால் தான் நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பாமல் இருந்தேன். உங்களுடைய சோக கதை கேட்டோடனே எனக்கு உங்களை எப்படி அந்த பெயின்லேருந்து வெளியில் கொண்டு வரணும்னு தெரியல, பட் நான் உங்களுக்கு ஒரு சின்ன சூத்திங்காக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டும் பிரேக்கப்பா என்னடா வளரி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த டேரக்டர் வீட்டுக்கே போயிடுறாரு. போயிட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கேன், உன் இஷ்டத்துக்கு ஒரு கதையை கட்டி வச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது பக்கத்தில் யாரோ சத்தம் போடுறாங்க. யார்டான்னு பார்த்தா ஹீரோட மேனேஜருக்கு இப்போ எல்லாமே தெரிஞ்சிச்சு. அவர் சொல்கிறாரு, என்னடா நடக்குது இங்கே, அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணும் ஆனியன் ஆப்பில் நீ வழிஞ்சிக்கிட்டே பேசிகிட்டு இருந்த பொண்ணும் ஒன்று தானா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்துட்டு, சரி அவள் உங்களோட பெரிய ஃபேனுன்னு சொல்கிற, ஆனால் வந்துட்டு அவள் ஏன் எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட ஹாஷாவே நடந்துக்கிட்டா அப்படி சொன்னால், எனக்கும் அதான் மேனேஜர் புரியல அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ இவங்க இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது டேரக்டர் ஏதோ சொல்ல வராரு. அவர் என்ன சொல்ல வராருன்னா, ஹீரோயின் அவங்க கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது போல் வந்துட்டு நான் இந்த கங்பில் கியூ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு வந்துட்டு ஆக்டர் லிம் பிடிக்கல, கங்பில் கியூ மேலே தான் எனக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் அன்கண்டிஷனல் லவ் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அதை வந்துட்டு இப்போ ஹீரோ கிட்ட சொன்னால் ஹீரோ வந்து ஹர்ட் ஆகிடுவார் இல்லையா, அதனால வந்துட்டு அதை சொல்லாமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. மேனேஜர் கூட சொல்கிறாரு, டேய் நீ வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு மாதிரி வியர்டாக நடந்துக்கும் போதே நான் நினச்சேன் என்ன நடக்குது இங்கே எனக்கு புரியலையேன்ட்டு. இப்போ அதுக்கு ஆன்சர் இப்போ தான் கிடச்சிது அப்படின்னு சொன்னோடனே, நீங்கள் முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்ட்டு டாக்டர் 2 பேரையும் அடித்து துரத்திடுறாரு. ஹீரோ வீட்டுக்கும் வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு பிறகு அவருக்கு ஒரு யோசனை வருது. அன்றைக்கி வந்துட்டு ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு பென்ட்ரைவ் விட்டுட்டு போயிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பென்ட்ரைவ் பார்த்துட்டு இதில் என்ன இருக்குன்னு செக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதில் அவர் என்ன பார்க்குறாரு அப்படின்னு நமக்கு காமிக்கல. நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு லீ வந்து வெளில போயிட்டுருக்கும் போது ஹீரோயினோட தம்பி வெளில வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இது போல் எங்கள் அக்காவுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்க வந்து ஓவர் டைம் பண்ணுறாங்க அப்படி சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, நான் இந்த கம்பெனியோட சிஇஓ சொன்னோடனே உடனே அவங்க தம்பி ஒரு கேல்குலேஷன் போட்டு, எங்கள் அக்கா இன்னும் சிங்கிளாக தான் இருக்கிறா, வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ரிஜெக்ஷன் வேறு அண்டர்கோ பண்ணா அப்படி சொன்னோடனே, ஏன்ப்பா இதெல்லாம் என்கிட்ட சொல்கிற அப்படி அவர் கேட்குறாரு. இல்லை உங்ககிட்ட சொன்னால் நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ லீ வந்துட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கோட்டெல்லாம் போட்டுவிட்டு இந்த பேக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த டைமில் கரெக்டாக மேனேஜரும் வந்துடுறாங்க. பார்த்துட்டு என்ன லீ வந்து ஹீரோயின் கிட்ட இவ்வளோ க்ளோஸாக பழகுறாங்க அப்படி யோசிச்சுக்கிட்டே இன்னொரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடக்குதுன்னா, லீ வந்து எங்கேயோ போய் நல்ல பயங்கரமாக அடிபட்டு அவர் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ இந்த அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மேனேஜர் இருக்காங்க இல்லையா, அவங்க அங்கே போயிட்டு இது போல் நான் கொரியாக்கே போகிறேன், நீ வந்து ஃபுல் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கோ, இனிமேட் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஸோ இந்த சீனை நினச்சிட்டு மேனேஜரும் வந்து போயிடுறாங்க. லீயும் கிளம்பிடுறாரு. அப்போ ஹீரோயின் படுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு யோசிக்கிறாரு, இந்த பென்ட்ரைவ் வந்து எப்படி இவங்க கிட்ட கொடுக்குறதுன்னு தெரியலையே அப்படி யோசிச்சுக்கிட்டு டேரெக்டாக வந்து ஹீரோனோட வீட்டுக்கிலே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு ஹீரோயின் வருவாங்கன்ட்டு அவங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லீவோட வெளியில் போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு கரெக்டாக லீ தான் வந்து இட்டுட்டு வந்து ஹீரோயினை விடுறாங்க. ஹீரோயினும் லியோ நின்று பேசிகிட்டு இருக்கும்போது இங்கேருந்து எட்டி பார்க்குறாரு ஹீரோ, என்ன இவன் வந்து ட்ராப் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பை பண்ணிகிட்டே இருக்கும்போது பின்னாடி யாரோ ஒரு 3 பசங்க சைக்கிளில் வந்துட்டு இருக்காங்களா, அவங்க வந்தோடனே கண்டுபிடிச்சிட்டாங்க கங்ஃபில் கியூ தான்ட்டு. கங்ஃபில் கியூ தான் நின்றுட்டு இருக்கான், போடா அப்படின்னு சொன்னோடனே ஹீரோக்கு என்ன பண்ணோன்னே தெரியல, திரும்பி அப்படியே டொப்குடின்னு போய் குப்பையில் விழுந்துடுறாரு. ஸோ இந்த சீனோட தான் இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் கொஞ்சம் ஜாலியாக தான் போச்சு. எனக்கு இந்த எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கை போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.